கேள்வி நேரத்தை தொடரலாம். அரசியல் கூட்டணி கணக்குகள் தொடங்கிவிட்டன. தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த தளத்தில் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர் திருப்பியும் சொல்றார், அவர் ஒரு லாஜிக்கான ஒரு விஷயத்தை சொல்றார் திரு சேகர். இன்னைக்கு அவர் சொல்றதா, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் தேசிய அளவில் அங்கம் வைக்கிறார்கள், மாநில அளவில் அங்கம் வைக்கலாம், நீங்களும் அதை மறுக்கல, எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு, உங்களுடைய ஒரே பிரதான பிரச்சனை உங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வரணும் அப்படிங்கிறது. திமுக அதிமுகவிற்கு மாற்றாக உங்கள் தலைமை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தானே, உங்களுக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் நீங்க இணைய போறதில்லை. இப்போ இந்த இடத்துல தேமுதிகவும் ஒரு வாதத்துக்காக கேட்கிறேன். ஏன்னா தேமுதிகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நீடிக்கிறது அப்படிங்கிறது பாஜகவுடைய கருத்து. சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் எல்லாம் சந்தித்து வந்தார். தேமுதிகவும் இந்த அணியில் இடம்பெற்றால், தேசிய ஜனநாயக கூட்டணி அவர் சொல்ற அணியில் நீங்க சொன்ன அதிமுக திமுகவை அடிப்பதற்கான கட்டையாக தேமுதிகவும் உங்களோடு வந்தால் நிச்சயமா உங்க தலைமை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்க அதை எப்படி தலைமை ஏற்றுக்கொள்ள வேண்டால் அப்படி ஒரு கூட்டணி அமையாது. முதல்ல தமிழகத்தில் அமைக்க போவது தேசிய ஜனநாயக கூட்டணி அல்ல, தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி. தமிழகத்தில் எங்கள் தலைமையில் இன்னும் பெயர் வைக்கப்படாத ஒரு கூட்டணி தான். நான் சொல்லும் மாதிரி தேர்தலுக்கு நிறைய மாதங்கள் இருக்குது. நிச்சயமாக நாங்கள் விரும்புகின்ற அந்த மாற்றத்தை செய்ய விரும்புகிற அரசியல் இயக்கங்கள்லாம் இணைய வேண்டிய ஒரு ஓப்பன் கால் கொடுக்கும். நான் இது பதில் சொல்லிட்டா பரவாயில்ல, கம்யூனிஸ்ட்கள் தொடர்ந்து எங்களை ஒரு குறிப்பிட்ட டார்கெட் பண்ணுறாங்க. ஏன் பதில் சொல்லணும் அப்படின்னா, கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கிரைசிஸ் இருக்குது. 91 ஃப்ராஸ்ட்ரோய்களை ஆரம்பித்து உலகம் பூராவும் கம்யூனிஸ்டுகள் ஏறக்குறைய அந்த இயக்கத்தை கேள்விக்குறியாகிவிட்டது. பெர்லின் வால் இடிக்கப்பட்ட போது எங்களுக்கே தெரிஞ்சது, நம்ம தவறு பண்ணிட்டோம் போல இருக்க, ஒரு தவறான ஒரு தத்துவத்தை நாம் சப்போர்ட் பண்ணிட்டோமான்னு. ஆனால் கிடையாது, மார்க்ஸ் ஒரு மாமனிதர், இன்னும் 1000 ஆண்டுகளுக்கான தத்துவத்தை வைத்தவர். மார்க்ஸ் நான் குறை சொல்லல. ஆனால் கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து தரிகட்டு போய்விட்டது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் யாருக்கு இயக்கம் நடத்துகிறோம், யார் உழைப்பாளர்கள் என்பதே தெரியாமல் இன்றைக்கி ஒரு கிரைசிஸ் இருக்காங்க. தீகை பற்றி இன்னைக்கு காலை பற்றி அடிச்சு பாருங்கள், 3 பக்கம் சாதி பற்றி பேசுகிறாங்க. நான் இப்போ சாதி இருக்கிறதுனால பேசுகிறேன், இல்லைன்னா பேசுகிறேன். சாதி மறுப்பில் ஒரு மோசமான விஷயம் இருக்குது. நேற்று மோகன் பகவத் சொல்லியிருக்காரு. மோகன் பகவத் சொல்கிறப்ப ரிசர்வேஷன் வேண்டாங்கிறாரு. நீங்கள் அந்த நிலையிலேருந்து சாதி வேணாங்கிறீங்களா, இல்லை சாதி இருக்கிறது, சமத்துவத்தை அடைந்து விட்டால் சாதி ஒழிகிற நெல்ல பெருங்க கேள்வி வருது. இது விவாதத்தினுடைய நோக்கமும் இல்லை. நீங்க உங்க 2 பேருக்கான மறுப்புக்கான வாதமா தயவு செய்து போயிடக்கூடாது. நான் உங்களுக்கு நேரத்தில் கூட கொடுக்குறேன். இந்த திசையில விவாதத்தை நகர்த்தி நான் அந்த வாதத்துக்குள்ளே போல. அதாவது நான் கேட்டது என்னன்னா, அண்ணாவின் கனவு சமூக நீதி, அதன் அடித்தளம் ஜாதி மறுப்பு. உங்களுடைய கருத்தை அவர் ஏற்றுக்கொள்ள போதில்லை, அவருடைய கருத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள போதில்லை. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நீங்க இந்த ஓராண்டு 1.5 ஆண்டு கால பாஜக ஆட்சியின் மீதான கடுமையான விமர்சனங்களை உங்களுடைய மருத்துவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வைத்திருக்கிறீர்கள். பல அறிக்கைகள் தொடர்ந்து வருகிறது. சமஸ்கிருத வாரம், பல விவகாரங்களில் அவர்களோடு நீங்கள் கடுமையான முரண்பாடோடு தான் இருக்கிறீர்கள். அதிமுகவின் நிலைப்பாடும் பாஜகவின் நிலைப்பாடும் கிட்டத்தட்ட ஒன்று என்பது போன்ற கருத்துக்கள் எல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நீங்க பாஜகவோடு கூட்டணி அப்படிங்கிறது, மீண்டும் இந்த இடத்துல கூட்டணி சேர்வதற்கு தயாராக இருப்பது என்பது அது ஒரு முரண்பாடாக தெரியலையா? ஏன்னா நீங்க முரண்பாடான கூட்டணி, இவங்க முரண்பாடு, இதெல்லாம் நீங்க தொடர்ந்து வைக்கிறீங்க. இந்த வாதங்கள் எல்லாம் இது ஒரு முரண்பாடா தெரியலையா? நீங்க கடுமையாக இருக்கிறீங்க பாஜகவை. அது இந்திய ஜனநாயகத்தோட பேரடாக்ஸுங்க. இந்தியாவில் எலெக்ஷன் என்பது 51 மதிப்பெண் வாங்கினால் வெற்றி என்கிற அந்த முறை இருக்கிற வரை இந்த முரண்பாடுகள் தொடர்ந்தார். அந்த முரண்பாடு என்பதை ஒப்புக்கொள்கிறேன். முரண்பாடின் அடிப்படையில் தான் இந்திய ஜனநாயகத்தில் பணிபுரிய வேண்டியிருக்கிறது. கம்யூனிஸ்டுகளும் அவர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் உழைக்கும் சக்திகளுக்கு இடையேயான வேறுபாடுகளை களையப் போகிறோம், உழைப்பாளர்களுக்கு உரிமை கொடுக்க போகிறோம் என்ற அந்த கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி வைக்கவில்லை. நாங்கள் வைக்க முடியாது. எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்று எங்கள் கொள்கைகளுக்கான குரலை நாடாளுமன்ற சட்டமன்ற மன்றங்கள் ஏற்பது தான் எங்களுடைய கொள்கை, எங்களுடைய லட்சியம். அதுக்காக தேர்தல் நடந்தது. இந்த தேர்தல் ஒரே ஒரு லட்சியம், திமுக அதிமுகவுக்கு மாற்ற வேண்டும் என்ற லட்சியம். யார் வந்தாலும் எங்களோட இணையட்டும், அன்புமணியின் தலைமையை ஏற்றுக்கொண்டு இணையட்டும் என்பதுதான் திட்டம். நான் அந்த அவருடைய திரு சேகர் அவருடைய கருத்தை கேட்டு வந்தேன். திரு சேகர், அடிப்படையில் நான் ஒரு கேள்வியோடு போனேன். தேமுதிகவும் இந்த அணியில் இடம்பெற வேண்டும், இன்னமும் உங்க அணியில தான் இருக்குது அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய கருத்தாக இருக்கிறது. தேமுதிக உங்களுடைய அணியில் தேமுதிக, பாஜக, பாமக உள்ளிட்ட அணிகள் இணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது பாஜகவுடைய விருப்பமாக இருக்கிறது. அது நடந்தால் தேமுதிக தலைமை தாங்குமா அந்த கூட்டணிக்கு? விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துமா இந்த அணி, அல்லது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துவீர்களா, இல்லை இரண்டிற்கும் மாற்றாக பாஜகவிலிருந்து யாரையாவது முன்னிறுத்துவீர்களா? இந்த மாதிரியான சிக்கல்கள், சிரமங்கள் வருமே, அதை எப்படி அணுகுவீர்கள்? இப்போ செந்தில் கேட்ட கேள்வியெல்லாம் ஒண்டர்ஃபுல் கேள்வி, மிக நல்ல கேள்வி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேள்வி. ஆனால் இந்த கேள்வி எல்லாம் தேர்தல் அறிவித்து தொகுதி உடன்பாடு ஆனதுக்கு அப்புறம் அப்போ நாங்கள் ஒரு முடிவு பண்ணுறோம் பாருங்க, அப்போ ஏதாவது ஒரு குழப்பம் வந்தால் கேட்க வேண்டிய கேள்வி. அதற்கு முன்னால் இப்போ கேட்கறது முழுவதும் ப்ரீமெச்சூர், வெறும் விவாதத்துக்கு மட்டுமே ஆகும். ஒருவேளை இதற்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லி அதன் மீது ஒரு புதிய விவாதம் அளிப்பதற்கு உங்களுக்கு தலைப்பு கிடைக்கலாம். அது தவிர இப்போதைய தேவை
தேர்தல் பணி சம்பந்தமான முயற்சிகளை செய்வது. அதனுடைய எண்டு தான் வந்து தேர்தல் இது தட் இஸ் பேச்சுவார்த்தைகள் அண்ட் நீங்க சொல்லக்கூடிய இது கான்ஸ்டிட்யூன்சி அக்ரிமெண்ட் அண்ட் எலக்டோரல் அக்ரிமெண்ட் முழுவதுமே. இப்பயே பொறுத்த மட்டும் நான் திரும்பவும் நான் ஏன் இந்த திருப்பி ஆணித்தரமா கேக்குறேன்னா நான் வரேன். ஏன்னா நீங்க பதிவு பண்ணுங்க, நீங்க விதியா பதிவு பண்ணுங்க. ஒரு கேள்வி உள்வாங்கிடுங்க, அந்த ஒரு கேள்வி உள்வாங்கி கொண்டு நீங்க பதிவு சொல்லுங்க. இந்த ஒரு லைனை முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. இதனுடைய கண்டினியூவேஷன் சொல்லுங்க முடிச்சிருங்க. சொல்லுங்க செந்தில். இல்ல நீங்க முடிச்சிருங்க, நான் உங்களுக்கு வழி கொடுக்குறேன், நீங்க முடிங்க. அதாவது பீகார்ல வந்து எங்கள்கிட்ட இந்த குஷ்வாகாங்க மந்திரி வந்து மத்திய மந்திரி குஷ்வாகா அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சியோட கூட்டணி இருக்கு. அவர் இந்த கூட்டணி ஆரம்பித்து இந்த தேர்தல் அறிவிப்புகள் வருவதற்கு முன்னாலே தான் முதல்வர் என்று ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டு அவர் வந்து பிரச்சாரம் செய்தார். ஆனால் இன்றைக்கு மறுபடியும் கூட்டணியில் பேச்சுவார்த்தைகள் நடந்து இன்றைக்கு அவரும் போட்டியிடுகிறார், அவர் கட்சியும் போட்டியிடுகிறது. யாரும் வந்து முதல்வராக அறிவிக்கப்படவில்லை. டாக்டர் இது எல்லாமே வந்து ப்ரீமெச்சூர், இதெல்லாம் முன்னாலேயே சொல்லப்படுகிறது. ஆனால் டாக்டருக்கான விஷயத்தை நீங்க கன்வே பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்று மட்டும் இந்த இதுல உறுதியான விஷயம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய முரளிதர் அவர்களே நேற்று சொல்லிட்டார். என்னுடைய கேள்விக்கு வந்துடுறேன். நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் உங்களுடைய கூட்டணி சந்தித்த பொழுது கூட தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தெளிவாக பிரச்சாரங்களில் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டார், நடைபெறுவது யார் பிரதமர் என்பதற்கான தேர்தல், இந்தியாவை யார் ஆட்சி செய்ய போகிறார்கள் என்பதற்கான தேர்தல். அதனால நீங்க வந்து இன்றைக்கு மோடி பிரதமராக வேண்டும், நீங்க வந்து இதுக்கு வாக்களிங்க, தாமரைக்கு வாக்கு போடுங்க, அந்தந்த இடத்துல மாம்பழத்தை ஆதரித்து வாக்கு கேட்டார். ஆனால் அப்பவே அவர் தெளிவாக சொல்லிட்டார், ஆனால் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் சட்டப்பேரவைக்கான தேர்தல் வரும், அப்பொழுது தேமுதிக தலைமையில் தேர்தலை சந்திப்போம், தேமுதிக ஆட்சி அமைக்குங்கிற ஒரு முடிவை அவர் தெளிவாக சொல்லிட்டார். எந்த இடத்திலும் தேமுதிக நிச்சயமாக ஒரு அணி, நீங்க சொன்ன மாதிரியான பீகார் ஒரு ஒப்பீட்டுக்கு காட்டினீங்க, தமிழகத்தில் அந்த மாதிரியான ஒரு காம்ப்ரமைஸ், ஒரு சமரசத்திற்கு நிச்சயமாக பாமக தயாராக இல்லை என்பதை தெளிவாக அவங்க சொல்றாங்க. தேமுதிகவும் தயாராக இல்லாத பட்சத்தில் பாஜகவின் நிலை என்னவாக போகும் அப்படிங்கிறதா ஒரு கேள்வியா இருக்குது. அதாவது பாமக தயாராக இருந்தால், பாமக எதுக்கு, அது பிஜேபியோட சேர்ந்த மாதிரி ஆயிடும். தேமுதிக தயாராக இருந்தால் அது எதுக்கு, அந்த கட்சியில் இத்தனை லட்சம் தொண்டர்கள் இருக்கு, அது தலைவர் எதுக்கு, அது கட்டி காத்து சீராட்டி வளர்த்தது இருக்கு. ஆகவே அந்தந்த கட்சிகள் தன்னுடைய நலத்தையும் தொண்டர்களையும் அரவணைத்து சென்று ஆட்சியில் அமர வேண்டும் என்ற தன்னுடைய கொள்கையோடு ஒத்து போய் போராடுவது, செயல்படுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை, ஏற்றுக்கொள்ளப்பட்ட சத்தியம். இதுவரை அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு தொகுதி உடன்பாடு என்று ஏற்பட்ட பிறகு, அதிலே ஒரு முடிவு எடுக்கப்பட்ட பிறகு இதே மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் பாஜகவினுடைய வாதம் என்பது, நீங்க திமுகவுக்கு ஒன்று சொன்னீங்க, அது வந்து ஏதோ ஒரு இடத்துல இல்ல நம்ம கூட்டணி அமைய விடாமல் தடுக்கிறார்கள் என்பதை தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறீங்க. பாஜகவும் தொடர்ச்சியாக இது போன்ற வாதங்களை வைத்து வருகிறது. பாமக மிக தீவிரமாக அதை மறுக்கவில்லை. ஆனால் எங்கள் தலைமை ஏற்றால் சரி அப்படிங்கிறாங்க. இந்த பாஜகவினுடைய நிலை என்னவாக இருக்கக்கூடும் இந்த சட்டப்பேரவை தேர்தல்? அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் உடையலைங்கிறத காட்டுறதுல பாஜக குறியாக இருக்கிறாங்க. ஸ்ரீரங்கம் தேர்தலில் வந்து பட்டும் படாமல் வந்து விஜயகாந்த் கூட அவங்கள ஆதரிச்சாப்பிலே தவிர பாமக வந்து அவங்கள டிஸ்டன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தால விஜயகாந்துக்கு அவங்க ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. விஜயகாந்த் நினச்சா அவங்க பிரதமரை பார்க்க முடியுது, அவங்க ஸ்ட்ராட்டஜி குழு தலைவர் வந்து சுப்பிரமணிய சாமி அவரை பார்க்குறாங்க. அந்த முக்கியத்துவம் வந்து அவங்க பாமகவுக்கு கொடுக்கல. காரணம், அந்த அணியில் 14 இடங்களை பெற்ற பெரிய கட்சியாக நின்னது இவங்களும் பிஜேபியும் பாமகவும் இப்போ ஒரு மோதல் காரணம். 2 பேருமே சம அளவு இடத்துல போட்டிட்டாங்க, 8 தொகுதியில் போட்டிட்டாங்க. அதில் பிஜேபிக்கு என்ன இருக்குன்னா, நம்ம தலைமையை பாமக ஏற்றுக்கொள்ளாதாங்கிற எண்ணம் பிஜேபிக்கு இருக்குது, பாமகவுக்கு நம்ம தலைமையை பாஜக ஏற்றுக்கொள்ளாதாங்கிற எண்ணம் இருக்குது. இதெல்லாம் இன்னைக்குள்ள காட்சி தான். இதை விட பாஜகவுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் ஒரு இடத்துல கண்ணுக்கு தெரியுது. மீண்டும் நிச்சயமாக அதிமுக இண்டிகேஷன்ஸ் தான், 3 இண்டிகேஷன் நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து மீண்டும் ஜெயலலிதா முதல்வர் ஆகும்போது வந்து பாஜக தேசிய செயலாளருக்கும் மூத்த தலைவர் இல கணேசன்ஜிக்கும் அழைப்பு கொடுத்துருந்தாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் கலந்துக்கிட்டார், 3 பேர் கலந்துக்கிட்டாங்க. அடுத்தபடியாக குளோபல் இன்வெஸ்டார் மீட்டுக்கு வந்து தனக்கு மட்டும் கிரெடிட் வர நினைக்கக்கூடிய ஜெயலலிதா வந்து 2 பாஜக மந்திரிகளை இது பண்ணாங்க. அடுத்தால இளங்கோவனோட ஒரு அறிக்கை சொல்லும்போது கூட பாஜகவினர் போராடுறதை சுட்டி காட்டுறாங்க. ஜெயலலிதா கிட்ட இருந்து இன்னொரு கட்சி போராடுறதை சுட்டி காட்டக்கூடிய அறிக்கையெல்லாம் ரொம்ப எளிதில் நம்ம பார்த்துடவே முடியாது. ஜெயலலிதா ஒரு இண்டிகேஷன் 50% இருக்குது. அப்படி ஒரு இண்டிகேஷன் வரும்போது எது பெட்டர் ஆப்ஷனோ அதை தான் எந்த கட்சியும் பார்க்கும். இப்போ வந்து அப்படி எல்லாருமே ஓடிட்டு இருப்பாங்களே தவிர எல்லா கட்சியும் தன்னோட நன்மைக்கு எது நல்லதோ அதுக்கு தான் போகும். அதைத்தான் ஜெயராஜ் குறிப்பிடுகிறார்.
ஒருவேளை நீங்க சொன்ன வாதத்தின் அடிப்படையில் அதிமுக பாஜக ஒரு அணியாக இருந்தால் மற்றவர்களும் இதுபோல் மாற்று அணி என்று ஏராளமான மாற்று உருவாவதன் மூலமாக அது அதிமுகவிற்கு சாதகமாக போய்விட்டாலும் பரவாயில்லை என்பதற்காகவே இவர்கள் மாற்றாக நிற்கிறார்கள் அப்படிங்கிறது திமுகவுடைய வாதம். திமுகவோட வாதம்னு சொன்னா உங்களுக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன் நீ என்ன தருவாங்கிறது ஒரு தெளிவு வேணும். வெறும் வாதத்தை மட்டும் வெறும் வார்த்தை சோறு போடாது. திமுக இந்த இப்படி வர்றதுக்கு என்ன சீட்டு கொடுக்குறீங்க என்னதுன்னு ஒரு தெளிவு இல்லாம யாரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு விஷயம், ராமதாஸ் வந்து தனித்து போட்டின்னு அறிவிக்க முன்னாடி வந்து அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்து அதுக்கு திமுக தலைவர் சிறப்பு விருந்தினரா போயிருந்தாரு. அப்போ வந்து திமுக பாமக கூட்டணியாக கட்டும் போது செயற்குழு பொதுக்குழு முடிவு பண்ணுன்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு வந்து நோக்கம் வந்து தேமுதிக மேலதான் அவருக்கு கண்ணு, திமுக பாமக இல்ல. அப்பதான் இந்த முடிவு வருது.